ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது கொடிவேரி அணை அப்படி இல்லைன்னா கொடிவேரி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொடிவேரி நீர்வீழ்ச்சி வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பவானிசாகர் டேம்லேருந்து வரக்கூடிய ஆறுனுடைய குறுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த அணையை வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து சீசன் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது நீர் வரத்து அதிகமாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீர் வரத்து இருக்காது. டேமில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த கொடிவேரி நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் இருக்குது. அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், சத்தியமங்கலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரணும் அப்படின்னாக்கா 75 கிலோமீட்டர் தொலைவு வந்து வர வேண்டியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா படகு சவாரியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம். படகு சவாரி இதில் இருக்குது. அதாவது நாங்கள் போனது வந்து சீசன் டைம் அப்படின்றதுனால நீர்வரத்து அதிகமாக இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படகு சவாரிக்கு வந்து அலோவ் பண்ணலை. ஸோ மற்ற டைமில் நீங்கள் போனீங்கன்னா படகு சவாரி வந்து நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.